சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. நாம் இந்த நாளிலும் கூட இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்த தேவன் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய ஒரு நாளை, புதிய ஒரு வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாம் அவருக்கு பிரியமான, அவர் மகிமைப்படுகிற, அவரை மகிமைப்படுத்துவதற்கு நம்மை படைத்திருக்கிறபடினால் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவனை நோக்கி நாம் இப்பொழுதும் கூட அவருடைய துதியை சொல்லும் விதமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நித்தம் நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக ஆண்டவரே நீர் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆராதனைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியத்தில் என்னோடு உடன் பங்காளர்களாய், உடன் வேலையாட்களாய் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சென்று வந்த மாதங்கள், சென்று வந்த வாரங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்ததற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வாரத்திலும் எங்கள் மத்தியிலே நீர் இருக்க போகிறதற்காய் கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒன்றுக்கு உதவாத பேதைகளை எங்களை கூட நீர் பயன்படுத்துகிற கிருபைக்காக, என்னை கூட பயன்படுத்துகிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகம் இந்த ஆராதனைக்கு நேராய் கடந்து வரப்போகிறதற்காய், பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உத்தரவை நீர் தரப்போகிறதற்காய், வானத்தையும் பூமியும் நீர் படைத்திருக்கிறவராக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை ஒளிபரப்பு செய்வதற்கு வாரந்தோறும் என்னோடு மிகுந்த பிரயாசத்தோடு பாடுபடுகிற ஒவ்வொரு சகோதரன்மார்களுக்காய், அவர்கள் குடும்பங்களுக்காய் கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் இருப்பேன் நடுவில் என்றீரே, அதன்படி இந்த ஆராதனையிலும் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் கூட அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் எங்கள் தேவன் என்று உரிமை பாராட்டுகும் போது ஆண்டவரே நீர் எங்களை உரிமை சொத்தாய் மாற்றிக்கொண்டு, முத்திரை மோதிரமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தையும் ஆண்டவரே இந்த குட்டி பரலோகத்திற்கு, சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் அநேக பிள்ளைகள் விடுதலை சாட்சி வைத்தார்களே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பல மாவட்டங்களிலிருந்து இந்த மதுரை பட்டணத்திற்கு நீர் வர வைக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான போதகர் தம்பி பிரயாணத்திலே கர்த்தர் கூட இருந்து இந்த ஆராதனையிலே கூட என்னோடு சப்போர்ட் பண்ணும்படி, உடைய பந்திகளுக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படி கர்த்தர் கிருபை தந்தீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சேரும் மீன்களும் செராபீன்களும் துதிக்கின்ற உன்னதர், உயர்ந்தவர், உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அநாதி தேவனின் அடைக்கலம், நித்திய புயங்களின் ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்றைக்கு எங்களுக்கு மாத்திரமல்ல, உடைய பிள்ளைகள் எங்கிருந்தெல்லாம் துதிக்கிறார்களோ, தேடுகிறார்களோ, அங்கெல்லாம் கண்மலை மீட்பருமாக இருக்க போகிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே
ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இன்னும் கூட இந்த கால வேளையில நம்முடைய செயல்படுத்துதலின்படி, நம்முடைய திட்டத்தின்படி இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், அறிவிப்பு பகுதியை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், சங்கீத பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தையின் வேளையிலே நீர் என்னோடு கூட இடைப்படும். குறிப்பாக நம்முடைய பந்தியிலே நாங்கள் சேர்க்கும் போது, உம்முடைய ராஜ்யத்தை நினைவு கூறும் போது எங்களோடு கூட இன்னும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் கூட நாங்கள் செபிக்கிறோம். வருகிற நாட்களிலே ஒரு கூட்டமாய், பெரிய கூட்டமாய் கூடி நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்கள் ஆலயத்தை எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கூட உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தொடர்ந்து பாதியில் அல்ல, முழுமையாய் இணைந்து உம்மை ஆராதிக்க, ஆர்ப்பரிக்க, உம்முடைய சத்தத்தை உயர்த்தி, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, செவியை சாய்த்து வார்த்தைகளை கேட்க, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒரு நாள் பலிபீடங்களில் நிற்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது இசை வாசிக்க தெரியாத எனக்கு கூட இருந்தீர். என் முகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க தெரியாத எனக்கு எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறேன். இந்த நாளிலும் கூட என்னை வெறுமையாக்கி அர்ப்பணித்து உம்முடைய ஆராதனையை, உற்சாகமான பாடல்களை பாட எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். முடிவு வரையிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய மதிப்புக்கு பாஸ்டர் குமரி அன்பு தம்பி, நம்முடைய திருச்சபையினுடைய செயலர் திரு பாஸ்டர் சுரேந்தராஜ் அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் அவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நன்றியாள் துதிப்பாடு, நாவாலே என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர். எத்தனை பேருக்கு இயேசு போதுமானவர் இந்த கால வேளையில? நல்லா சொல்லுங்க, இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. நன்றியாள் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியாள் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ள தாள் என்றும் பாடு. எல்லாரும் பாடுங்க. நன்றியாள் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியாள் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இன்னொரு முறை பாடுங்க. நன்றியாள், நன்றியாள் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடுங்க. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், எல்லாரும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் எழுந்து விழும். ஹல்லேலூயா. கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியாளே, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சொல்லு சிலுவையின் நிழலுண்டு. சின்ன பிள்ளையில இருந்து பாடுற பாட்டு எல்லாரும் செங்கடல் ரொம்ப சத்தம் கேட்கட்டும். சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாழை என்று பாடு. இன்னொரு முறை நன்றி பாடுங்க. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாழை என்று பாடு. நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னோ நாமம் ஒன்று என்று ஜெயித்திடுவோம். Thank you Lord. இயேசு என்னோ நாமம் உண்டு என்று ஜெயித்திடுவோம். ஆமென் ஆமென் ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாழை என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாழை என்று பாடு. ஹல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான நெறி கொள்ளாமல் அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸா இருக்கு. ஆனா அதை எல்லாரும் என்ன செய்யறதில்ல, பாடுறதில்ல. ஏன்னா நம்ம முக்காவாசி பேர் எதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? துன்மார்க்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைய பேர் ஜெப குறிப்புகள் கொடுக்கிறதும் அழுகிறதும் பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகாம இருக்கிறதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நம்ம இன்னும் அந்த துன்மார்க்கத்தை பத்தி நமக்கு பாடுறதுக்கே முதல்ல என்னவா இருக்கு? பயமா தான் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாட போறோம். கர்த்தர் எல்லா துன்மார்க்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்மையும் அதிலிருந்து விளக்கும்படியாக கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாட்டு சின்ன பிள்ளையில இருந்து பாடுறோம். உண்மையா பையா? சின்ன பிள்ளையில இருந்தே பாடுறோமா இல்லையா? கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ராகமெல்லாம் தெரியாத காலத்துல, வாயில வார்த்தை வராத நேரத்துல நம்ம பாடி இருக்கோம். ஆனா இப்ப ராகம் தெரியுது, மியூசிக் இருக்கு, அரைகுறையாவது போடுறேன். ஆனா பாட்டு என்ன செய்ய மாட்டேங்குது? வெளியே வர மாட்டேங்குது. ஒரு வரி மட்டுமாவது சொல்லுங்களேன். நன்றியால் துதிப்பாடு நாவாலே என்று பாடு. ஏன்? அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப இன்னொரு பாட்டு பாட போறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. அலங்கார வாசலாலே நாளையத்திற்கு வந்திருக்கிறோம், பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம சர்ச்சிலே உண்டு, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள். சொல்லக்கூடாது, ஆனா சொல்லணும். மீட்டிங்க்கு போறதுக்கு, ட்ரெயினுக்கு போறதுக்கு, ஊருக்கு போறதுக்கெல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க. ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டு சாயங்காலம் குளிப்பாங்க. உண்மையா பொய்யா? கேட்டா எந்திரிச்சு கிளம்புறதுக்கே நேரம் ஆயிருதியா? ஏதாவது மூஞ்சாவது கழுவிட்டு வரனே சந்தோஷப்பட்டுக்குங்கிறீங்களோ? அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. வயது முதிர்ந்து பலகீனத்துல குளிக்காம இருந்தா பரவாயில்ல, உடல் நல்லா இருந்து சில கேஸ் என்ன செய்யறது தெரியுமா? அலங்காரத்துடனே ஆலயத்துக்கு வரதில்லை. தேவன் நம்முடைய சரீரத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். கொரிந்து நிருபத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்களே என்னுடைய ஆலயம். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டால்
தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறான். சரீரத்தை கெடுக்கிறதுனா எப்படி? குத்திக்கிட்டு அப்படி கையை கீறிக்கிட்டு அப்படி இல்ல, சுத்தமா வச்சுக்கிட்டு பரிசுத்தமா வைக்காம கெடுத்தா கூட அதுவும் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறதற்கு சமம். இதுவரைக்கும் நீங்க அப்படி வந்தா கூட இன்ன நாள்ல இருந்து என்ன செய்யணும்? மாத்தணும். ஏன்னா நம்ம அலங்காரத்தினுடைய பரிசுத்தத்தோட அவரை நாம ஆராதிக்க வேண்டும். ஆனா ஒரு சிலர் இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப அஜாக்கிரதையா பைபிள் எடுக்கிறதுக்கு அசால்ட்டு, பாட்டு புக் எடுக்கிறதுக்கு அசால்ட்டு, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு அசால்ட்டு, குளிச்சுட்டு வர்றதுக்கு அசால்ட்டு, தலையை பின்னாம வர்றது அசால்ட்டு, நிறைய இருக்கு. ஆனா இப்போ அலங்கார வாசலோட நீங்க வந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். பாடுமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஹல்லேலூயா. பாடுமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடதே. ஆமென். எல்லாரும் பாடுங்க. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திடதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மறுபடியும் ஆராதிக்க வந்தோம், ஆமென், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. ஒப்பு கொடுங்க. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தி. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசுவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி. நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். எல்லாரும் பாடுங்க.
நன்மைகள் செய்தவர்க்கு நன்றி அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காணிக்கையை உங்கள் கரைகளிலே ஆமென் உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமென். எங்கள் காணிக்கைகளை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையெல்லாம் முழு மனதுடன் செலுத்துகிறோம். துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துகிறோம். சம்பூரண ஆசீர்வாதங்களா ஆமென் திருப்தியாய் அனுப்பிடுமே. வாயை திறந்து கேளுங்க. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. கேட்டா கொடுப்பாரு. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது இப்படி சோர்ந்து போய் இல்ல, ஸ்பீடா உற்சாகமா என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் நாம் என்ன செய்யணுமா? ஆராதிக்கணுமா? நீங்க ஆராதிக்கிறத பார்த்தா எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி கூட போயிரும் போல தெரியுது. அவ்வளவு ஸ்லோவா இல்ல ஆராதிக்கிறீங்க. ஏன் அந்த பரிசுத்த ஆவிக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பலனடைகிறது மாத்திரமல்ல, யூதயாவிலும் எருசலேமிலும் என்ன செய்வீங்களா? சாட்சியாக வாழ்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அழைப்பை யோவான் சுவிசேஷத்துல கூட நம்ம வாசித்திருக்கிறோம். ஒன்று வெளிப்படுத்தல கூட வாசித்திருக்கிறோம். ஒன்று அனலா இருக்கணும், இல்லைன்னா என்னவா இருக்கணும்? குளிரா இருக்கணும். ரெண்டும் கெட்டவனா இருக்கக்கூடாது. பாத்தீங்களா, நான் சொல்லல, அவர் சொல்றாரு. அவர் இருந்தா வெளியில போட்டுருவார், நம்மள வெளியில போட்டுருவார். ஒன்னு அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. ரெண்டும் கெட்டவனா நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பா ஆலயத்துல ஆராதிக்கும் போது உற்சாகமா பாடணும், உற்சாகமாய் அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி நான் அடுத்த பகுதி கடந்து போக போறேன். தம்பி சுரேந்தர் கரத்துல கொடுக்க போறேன் ஜெபித்து. இன்னொரு பாடலை நான் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு, ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு பாடி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாடி பாடி பாடிதான் இந்த ஊழியத்தை தொடங்கினேன். இன்னைக்கு அவருடைய கிருபையினால, இரக்கத்தினால வார்த்தையை போடுறாரு, நான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. எத்தனையோ பேரு மனுஷரை பார்த்து என்ன நம்ப மாட்டீங்களா? எங்க நான் உங்களை தாங்க ரொம்ப நேசிக்கிறேன்,
என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறோம். இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடுமானே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஒப்புக்கொடுத்து நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே. இன்னொரு முறை பாடாத. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக பொன்னாக விளங்கச் செய்யுரே. ஒரபல சந்தர விவனா. அதனால் நான் சுத்தமானேனே. எல்லாரும் பாடுங்க. பொன்னாக விளங்கச் செய்யுரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இயேசுவே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. ஓரபல சந்தரிபலா. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. இயேசுவே உம்மை ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இயேசுவே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீர் துருத்தியில் சொல்ல. அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீர் துருத்தியில் வைத்து நன்மை செய்பவரே. நம்புவே நான் எல்லா நாளிலும். சொல்லுங்க. வைத்து நன்மை தருபவரே. நம்புவேப்பா நான் எல்லா நாளிலும். நம்புவே நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இன்னொரு முறை பாடு தம்பி. உம்மை பாடாத தங்கச்சி பாடுமா. நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அக்கா பாடுங்க. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உம்மைக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். ஒப்புக்கொடுங்க. நம்புங்கப்பா உந்த. எல்லாரும் வாய் திறக்கட்டும். ஆமென்.
நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. இன்னொரு முறை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. இன்னொரு முறை ஒப்பு கொடுங்க. நம்புங்கப்பா உந்தன் மனுஷங்கிட்ட போய் கெஞ்சி கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, தேவனிடத்திலே உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அவர் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவனாக, உன் கண்ணீரை கணக்கில் வைத்து உனக்கு நன்மை செய்கிற தேவனாக இந்த நேரத்திலும் இறங்கி வந்திருக்கிறபடினால் கரங்களை நல்லாய் தட்டி ஆண்டவரே என்ன நம்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுத்து பாடுங்க. முடிக்க போறேன், என்ன நம்புங்கன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுத்து பாடுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் சொல்லுங்க. உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க தங்கச்சி, தம்பி, நம்புங்கப்பா உந்தன் சகோதரா, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை போடுங்கய்யா. நல்லா கை தட்டுங்க. சபை மக்கள் உங்க சத்தத்தை கேட்கட்டும். அன்றைக்கு அலங்கமே இடிந்து விழுந்தது, இப்ப மைக்கு கூட உங்க சத்தம் கேட்க மாட்டேங்குது. நல்லா கைகளை தட்டி நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. பாடல் வேளைக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கால வேளையிலே அர்ப்பணிப்போடு உம்மை ஆராதித்திருக்கிற பாடல் பாடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து உண்மையில் நம்பிக்கை வைக்க, உண்மையில் பற்றுதலாய் இருக்கவும், பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்யும். இந்த ஆராதனையில் கூட மீதியான வேளை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீதி உள்ள காரியங்களை தம்பி சுரேந்தர் கரங்களிலே நான் கொடுக்கிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே எனக்கு பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிக்கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். அன்பிரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீத பகுதியை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இதோ இந்த சங்கீத பகுதியிலே நாங்கள் தியானிக்க வைக்கிற வார்த்தை ஆண்டவரே அப்பா, இதோ தாவீது அந்த நாட்களிலே தனிமையாக சுற்றி திரிந்த பொழுது தாவீது உம்மை நோக்கி பார்த்தார் ஆண்டவரே. தன்னுடைய தவறை அவர் உணர்ந்து உம்மை நோக்கி பார்த்து, நீர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை என்று சொல்லி அவர் துதிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு மனதுருகி அவருடைய ராஜ்யத்தை திரும்ப அவருக்கு கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அப்பா. அதுபோல் இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்திலே தனிமையாக விடப்பட்டாலும் சரி, எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் கண்ணிகள் வைத்தாலும் சரி ஆண்டவரே, அவை யாவற்றிலும் இருந்து எங்களை நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சங்கீத
பகுதியை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கீத பகுதி மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வேளையில், எங்களுக்கு எதிராக சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்றோம் அப்பா. நீர் இந்த அடைக்கலம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அப்பா, உம்முடைய துதியை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீர் தப்பு வைக்கிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பாதுகாத்து கொள்ளும் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். யாவரும் அமருவோம். காணிக்கை பாடல் வைத்திருக்கிற அந்த காணிக்கையை உயர்த்தி பிடித்துக்கொள்வோம். நான் அதற்காக ஜெபம் செய்கிறேன். ஏன்னா கொடுக்கறதுல என்னை என்ன பண்ணுங்க, சோதித்தரீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே வேதாகமத்தில் கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது, சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்மளோட கொடுக்குற காணிக்கை உதாரத்துவமாக நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். கண்களை மூடுவோம். அன்பு ரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். இதோ பிள்ளைகள் உயர்த்தி பிடித்திருக்கிற அவங்களுடைய கரங்களில் வைத்திருக்கிற அந்த காணிக்கையை உமது கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் விதைக்கிறோம். இதோ எங்களுடைய காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. இதோ கொடுக்கிறதில்ல என்னை சோதித்தறியுங்கள் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் இடத்துல வைத்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திற்கென்று சிறியதேனும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பங்கை செலுத்த எங்களுக்கு நீர் அங்கீகாரம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீரை பாதுகாத்து கொள்ளும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆமீன், ஆமீன், ஆமீன். கைகளை தட்டுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஆபத்து ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. சொல்லுவோம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. சொல்லுவோம். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டுவோமா? கரங்களை உற்சாகமாக தட்டுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு சில அறிவிப்புகள். சபையில் எப்பவுமே ஞாயிறு தோறும் 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் காலையில் நமக்கு எப்பவும் போல் ஞாயிறு ஆராதனை என்ன பண்ணுறதுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் மதுரையில் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், வரலாம். இன்பர்சன்ஸாக என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த சர்ச்சில் வந்து பங்கெடுத்து கொள்ளலாம். உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லை, 3வது சண்டே, 3வது ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் விதவைகளுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், 60 குடும்பங்களுக்கு நம்ம உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். 4வது சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம், மாதம் உபவாச கூட்டம் என்ன பண்ணுறோம், இந்த ஆலயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மதுரையில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த உபவாச கூட்டத்தில் நீங்கள் நேரடியாக வந்து என்ன பண்ணுக்கோங்க, கலந்துக்கோங்க என்று சொல்லி நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான், தொலைக்காட்சியில் ஜாய் டிவிலையும் நம்மளுடைய போதகர், நம்மளுடைய செய்தி ஆராதனை செய்திகள், மெசேஜஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான தேவைகள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, வைத்துக்கொள்ளுங்க. இதுக்காக உதாரத்துவமாக நீங்கள்
கொடுக்க விரும்பினால், நீங்கள் தாங்க விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். போதகருடைய இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த காலத்தில் என்னது 3வது டேர்ம் ஃபீஸு கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதற்காகவும் என்ன பண்ண கொள்ளுங்க, நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபித்து கொண்டு நீங்கள் உதாரத்துவமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் நீங்கள் போதகரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் முடியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், கேட்டுக்கொள்ளுகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த ஆராதனை வேலையை, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலையை நம்முடைய போதகர் கரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்க போகிறோம். அவர் நம்மளை ஆராதனையில் நடத்துவார். செய்தி வேலையை நம்ம என்ன பண்ணுவார், அவர் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமீன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிற இந்த பணிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை அருமை தம்பி அறிவிக்க மறந்துட்டாங்க. நம்முடைய ஆலயம் நம் கட்டப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் திறந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தில் பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் பலிபீடங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பலிபீடங்கள், பெயிண்டிங் போன்ற காரியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஆரம்பத்தில் கூட பாடணும், அலங்கார வாசலாலே ஆலயத்துக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிட்டுட்டு நான் அலங்காரம் இல்லாமல் ஆலயத்தை என்ன செய்ய முடியாது, போட கூடாது. இதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் வரை நமக்கு தேவைப்படுகிறது. வெறும் 25,000 ரூபாய் வச்சு தான் அந்த பணிகளை ஆரம்பித்திருக்கிறேன். இதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஊழியத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, நம்மிடத்தில் ஜெபக்குறிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலையிலும் கூட கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட நாம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு மறுபடியும் நான் உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்களா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஐயா, அந்த உலகத்துல அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை விட்டுருவாங்க. ஆனா அந்த அன்பை மாறுத்திரம் இல்லாம, கோபம் இல்லாம, ஒரு பொய் இல்லாம உண்மையா நம்மை நினைக்கக்கூடிய ஒரு அன்பு, காட்டக்கூடிய அன்பு, வெளிப்படுத்துகிற ஒரு அன்பு என்றால் தேவனுடைய அன்பு மட்டும்தான். அந்த அன்பை இன்னைக்கு நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறது உண்மைனா கரங்களை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எல்லாரும் வாயை திறந்து முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே? ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாம் பாடுமா? ஸ்தோத்திரம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. கைகளை தட்டி உற்சாகமாய். எபினேசரே, எபினேசரே, எல்லாம் சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் ஆராதனை, ஆராதனை. யெகோவா நிசி, யெகோவா நிசி, சத்தமா யெகோவா நிசி, வெற்றி தந்திருக்கிறார்னு ஆராதிங்க. நன்றி, நன்றி ஐயா. ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே, நன்றி ஐயா.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை இயேசுவே, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஓ மகிமையின் தெய்வமே, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ஈர் மட்டும் பாடுங்க, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும், என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார், என் ஊழியத்தின் தேவைகளை பார்த்துக் கொள்வார், என் வியாதியை பார்த்துக் கொள்வார், என் கடன் பாரத்தை பார்த்துக் கொள்வார். என் பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போறாங்க, அதை தேவன் பார்த்துக் கொள்வார். எல்லாம் சொல்லுங்க, நன்றி. ஓ ரிஷாதாரா, உமக்கு நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க இன்னைக்கு நல்ல பலன் கொடுத்திருக்கிறீங்க. எத்தனையோ பேர் மருத்துவமனையில ஆபரேஷன் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் படுக்கையை விட்டு வீட்டை விட்டு எழுப்ப முடியாம இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் என்னை விட மோசமா தரையில கை ஊண்டி நடக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்க நிற்கும்படி, நிலைக்கும்படி, ஆராதிக்கும்படி பலன் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லி யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், இதுவரையில் உம்மை ஆராதிக்கும் போது என்னை நடத்தினீர் என்றால், என்னை விடுதலையாக்கினீர் என்றால், இப்பொழுதும் உமக்கு நன்றி நன்றி சொல்லும் போது என்னை பாதுகாத்துக் கொள்வீர், என்னை வழி நடத்துவீர், என் தேவைகளை சந்திக்கிறவராக இருப்பீர் என்று சொல்லி ஹல்லேலூயா. எல்லாம் அவரை ஆராதிங்க. ஆமென். உம்மை 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 முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. ஸ்பீடா வாங்க, ஸ்பீடா வாங்க. ஓ ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை நல்லா ஆராதிங்க. யெகோவா நிஷியாக உங்களுக்கு தேவன் கடந்து வந்து நீங்க தோல்வியை சந்தித்த காரியங்களில் எல்லாம், நீங்க சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாம், நீங்க அவமானேன் என்று சொல்லி கொடுமையின் ரசத்தை குடித்தவர்களாய் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நெடுநாட்களாய் காத்திருந்து இருதயத்தில் இழைத்து போனவர்களாய் இருந்தால், இப்பொழுதும் யெகோவா நிஷியாக என் தேவன் வெற்றி தந்து கொண்டிருக்கிறார். யெகோவா ஷாலாமாக அவர் சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். யெகோவா ராப்பாவாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். தெரிஞ்ச பாட்டு தானே, வேற எதுவும் தெரியலனா கூட பாஸ்டரோட சேர்ந்து ஆராதிக்கிறேன். ஓ ரிஷதர பர பர ரா 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 ரா. ஹல்லேலூயா. ஓ ஆராதனை ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை, பிதாவே உமக்கு ஆராதனை, எங்களுக்காய் கொடுக்கப்பட்டவரே உமக்கு ஆராதனை, இப்பொழுதும் எங்களுக்காய் இறங்கி வந்தவரே உமக்கு ஆராதனை, எங்கள் உபத்திரவத்திலே உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீரே உமக்கு ஆராதனை. இந்த மகிமையுள்ள ஆராதனையை சுமந்த வாசனையாய் அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும். என்னை நான் இன்னும் முழு பலத்தோடு உமக்கிடத்திலே ஆராதிக்க இந்த நாளை கொடுத்தது போல இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க, இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. என் தேவைகள் எல்லாம் சந்திங்க, என் குடும்பத்தை நடத்த எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திங்க. நான் அப்ப பாடுனேன், உம்மை அல்லாமல் யாரை நான் புகழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன்னு சொல்லி இப்ப பாடுறேன். நீரே எனக்கு கோட்டை, தஞ்சம், அடைக்கலம் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறேன். யெகோவா நிஷி, யெகோவா ஷமா, யெகோவா ஷாலம், யெகோவா ராப்பா, யெகோவா ஷமா, ஓ ரிஷதா ரபா ரபா ரா, யெகோவா ஷெக்கேனோ, யெகோவா ஷெக்கேனோ. மகிமையின் தேவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கணும்னா ஆராதிங்க. மேக ஸ்தம்பத்திற்கும் அக்கினி ஸ்தம்பத்திற்கும் நடுவிலே இப்பொழுது உங்களை தேவன் கொண்டு போக விரும்புகிறார். அதை விசுவாசிக்கிறவங்க, ருசிக்கிறவங்க ஃப்ரீயா அவரை நோக்கி, ஓ அந்த மகிமை நான் காண போகிறேன், அந்த மகிமை காண போகிறேன், எனக்கு அவர் கொடுப்பார், எனக்கு அவர் கொடுப்பார், எனக்கு அவர் கொடுப்பார் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, இதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா,
சொல்லு எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் இயேசுவே. அத்தனையும் சொல்ல வேண்டும். 1000 நாவுகள் ஒரு ஷதரபா நீரின்றி ஒப்புக்கொடு. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், சொல்ல உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. துதிங்க துதிங்க துதிங்க. நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா யெகோவா ஈரே. எல்லாமே பார்த்துக் கொள்வார், எல்லாமே பார்த்துக் கொள்வே. ஒப்புக்கொடு, மறுபடி ஒப்புக்கொடு. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. எல்லாரும் எல்லாரும் எல்லாம். உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கின்றார். சொல்ல பாடு, தெரிஞ்ச பாட்டு தானே, எல்லாம் பாடுங்க. கேட்கிறார். வேதனை மாற போகிறது, இன்னைக்கு விடுதலை வரப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, நான் அதை ரிஷ்யூ ஆக போகிறேன், நான் அதை ரிஷ்யூ பண்ண போறேன். என் மேல இரக்கம் வைத்திருக்கிற தேவன், என் மேல நேசிக்கிற தேவன் இப்போ ஆராதிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார், ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்ன வாக்கு, என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்னார். இப்பொழுது பதில் தருவார். ஹல்லேலூயா. ஓ ரிஷதரபல. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார். ஒரு நாள் விழகிறார். ஓ ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுகம் தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுகம் தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நன்றி ராஜா. சேர்ந்து நாம் துதிப்போம். கைகளை தட்டி. சாத்தானை ஜெயிக்கிறதற்கு இன்றைக்கு அவர் வல்லமை தருகிறதற்கு ஆயத்தம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு எபினேசராய் கூட இருப்பார், யெகோவா நிஷியாய் கூட இருப்பார், யெகோவா ஈராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், யெகோவா ராப்பாவாக இருந்து எனக்கு சுகம் தருவார், யெகோவா சாலமாக இருந்து எனக்கு சமாதானம் கொடுப்பார், யெகோவா சம்மாவாக இருந்து என்னோடு கூட வருவார். ஓ ரிஷதரபா. எத்தனையோ
எத்தனையோ கேட்டும் எத்தனையோ ஆராதித்து இன்னைக்கு விடுதலை பெற முடியவில்லையே, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கும் போது உற்சாகமா இருக்கிறது நினைக்கிறீங்களா? அவர் சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்துல 22, 23, 24 வாசகத்தை இப்பொழுதும் நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை என்றுதான் அன்றைக்கும் சொன்னார், இன்றைக்கும் சொன்னார். ஆகையினால் இப்பொழுதாவது வாயை திறந்து அந்த கண்ணீரை காண்கிறவர் என் கண்ணீரை காண்பார், அந்த கதறுதலை கேட்கிறவர் என் கதறுதலை கேட்பார். யெகோவா நிஷியாக இருந்து என் மகன் எழுதுற எக்ஸாமில் வெற்றியை கொடுப்பார், என் பையன் எழுதுற எக்ஸாமில் வெற்றியை கொடுப்பார், என் கணவன் சந்திக்கிற இன்டர்வியூல வெற்றியை கொடுப்பார். ப்ரமோஷனுக்காக பார்த்து பேசி வைத்திருக்கிற அதிகாரியிடத்துல அவர் பரிந்து பேசுவார் என்று சொன்னா, இன்னைக்கு அந்த யெகோவா ஷம்மா உங்க கூட வரதற்கு ஆயத்தம், அந்த யெகோவா ஷலோம் உங்க வீட்டுக்குள்ள வரதற்கு ஆயத்தம், அந்த யெகோவா ஷெக்கேனோ உங்களை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தம். ஒன்னே ஒன்றுதான் நீங்க செய்யணும், முழு பலத்தோடு இந்த ஆராதனையில இப்பொழுது இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்க. மோசஸ் மாரியப்பனை நோக்கி பார்க்காதீங்க, டிவி திரையை நோக்கி பார்க்காதீங்க, ஷூட்டிங் எடுக்கிறவங்களை நோக்கி பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவ என் சத்தம் கேட்டு என்ன மாதிரின்னு சொல்லுவாளே, ஏதாவது நினைப்பாளே நோக்கி பார்க்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து முடிக்க போறேன். உங்க சமூகத்துக்குள்ள நான் வந்தா, உங்க பிரசன்னத்துக்குள்ளே வந்தா, உங்க திவ்ய தரிசனத்துக்குள்ள வந்தா, உங்க வழி நடத்துதலுக்குள்ள வந்தா, என் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தம் போகும், பில்லி சூனியம் மாறும், பிசாசின் கட்டுக்கள் உடையும், எல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்துகிற தேவ வல்லமை அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவ வல்லமை உம்மிடத்தில் இருக்கிற. Receive all of your church member, the wonderful Jesus, all of your clap. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவர் உங்களுக்கு இருக்கிற கேட்ஸ் எல்லாம் எடுத்து போட போகிறார். அவர் உங்களுக்கு இருக்கிற சாபங்களை கேட்ஸ் மாற்ற போகிறார். Please receive all of your church member. இன்னைக்கு உன் படுக்கையிலிருந்து நீங்க எந்திரிக்க போறீங்க, இன்னைக்கு கடல்ல இருந்து விடுதலையாக போறீங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரிவினை, சண்டை, சச்சரவு எல்லாவற்றிலும் கர்த்தர் கரம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி ஜெபத்திலே விசுவாசத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை தருவேன் என்று மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது இது ஜெப நேரம், இப்பொழுது இது துதி நேரம், இப்பொழுது அவரை ஆராதிக்கிற நேரம். இதை விசுவாசத்தோடு செய்கிற எங்கள் ஊழியத்தை நீங்கள் பார்க்கும்படி நடத்துகிற தேவன் இன்றைக்கு எந்த இடத்திலே உட்கார்ந்து எங்களோடு இணைந்து கொண்டாலும் வெற்றி 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 யெகோவா நிஷி கொடுக்கிறார். சுதந்தரித்துக் கொள்ளுங்க. யெகோவா நிஷி கொடுக்கிறார். எடுத்துக்கோ. எந்தெந்த காரியத்திலே சரீர சுகத்துல வெற்றி வேணுமா அந்த இடத்துல கை வை. தொழில வெற்றி வேணுமா அந்த கடைக்கு நேரா கைகளை நீட்டு. குடும்பத்துல மனைவியோட போராடி மேற்கொள்ள முடியலையா, மாம்சத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்ப கர்த்தர் தர வெற்றியை சுதந்தரித்துக் கொள். கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி 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 உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். பிடிக்க போறேன். நன்றி ஆண்டவருக்கு. எத்தனை முறை நன்றி சொன்னாலும் என்னால எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணுமே தவிர முடிக்கணும்னு தோணாது. ஆனாலும் நேரம் கருதி முடிக்க போறேன். எல்லா வாயை திறந்து இதுவரைக்கும் நடத்துனீங்க, இதுவரைக்கும் கூட இருந்தீங்க, இதுவரைக்கும் என் தேவைகளை சந்தித்தீங்க, இதுவரைக்கும் என்ன போஷிச்சீங்க, இதுவரைக்கும் என்ன நேசிச்சீங்க, இதுவரைக்கும் நான் சந்தித்த அவமான நிந்த பாடுகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் என்னை விட்டு கொடுக்காம இருந்தீங்க. இப்போ உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த வாரத்துல நடத்துங்க, இந்த மாசத்துல நடத்துங்க, இந்த வருஷத்துல நடத்துங்கன்னு சொன்னேன். நான் எல்லாரும் அதனிலே சொல்றேன். இப்போ சொல்றேன், இந்த வருஷத்தினுடைய முடிவு, இந்த மாதத்தினுடைய முடிவு உங்க குடும்பத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா, ஒரு வண்டர்ஃபுல்லா, ஒரு கிரேட்ஃபுல் ஆண்டாக மாற போகிறது. சக்சஸ் சொல்றவங்க என் இயேசுவால சக்சஸ் கொடுக்க முடியும் நம்புறவங்க கரங்களை தட்டி கீழ இருந்து என்ன மேல தூக்கிட்டாரு. ஏன்னா அவர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர், இன்று பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவர், என்னை அலங்கரிக்கிறவர், என்னை அன்பு கூறுகிறவர், என் அசைவாடுகிற தேவன் இப்பொழுதும் அசைவாடி கொண்டு
கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அன்றைக்கு ஏலி வீட்டிலே உட்கார்ந்திருந்த சாமுவேலோடு பேசின தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசி, உன் மத்தியிலே பேசி, சாமுவேலே 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 என்று கேட்டது போல இன்னைக்கு உங்க பேர் சொல்லி அழைக்கிறார். கர்த்தருக்கு நன்றி பாட்டு சொல்லு, கர்த்தருக்கு நன்றி பாட்டு சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி பாட்டு சொல்லுங்க. அவர் நீங்க சந்திக்கிற பிரச்சனையை எதுவாக இருந்தாலும் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஓ நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். இப்போ கூட எத்தனையோ பேரு ஐயா இதை போல எத்தனையோ கூட்டம், எத்தனையோ ஆராதனை, பாடும்போது பேசும்போது பிரசங்கிமார்கள் மேடையில் நிற்கும் போது நல்லா இருக்கு, என் வாழ்க்கையில இன்னும் மாற்றம் வரல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஐயா புழுதியிலே உட்கார்ந்து ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருந்தவன் நம்பிக்கையை என் தேவன் பார்த்தால், அதே போல ஒரு காலத்துல ரயில்வே ஜங்ஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் என்ன செய்வோம் எப்படி செய்வோம்னு டியூட்டி பார்த்துக்கிட்டு அலசடி பட்டு கொண்டிருந்த என்னை ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு தொலைக்காட்சி முன்னாடியும் சபையில இருக்கிற உங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க முழு பலத்தோடு ஆராதித்திருக்கிறபடினால, முழு உள்ளத்தோடு ஆராதித்திருக்கிறபடினால, முழுமையா அவருக்கு நிறைவான தேவனை நோக்கி நன்றி செலுத்தி இருக்கிறபடினால என் இயேசு சொல்றார், இந்த வருஷத்தினுடைய முடிவு, இந்த வருஷத்தினுடைய முடிவு, இந்த மாதத்தினுடைய முடிவு நீங்க விசுவாசித்தா இந்த ஆராதனையின் முடிவுல கூட உங்களுக்கு ஒரு வராத இடத்திலிருந்து ஒரு அலைபேசி அழைப்பு வரும், ஒரு ஒத்தாசை வரும். உங்கள் நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுகிற குறுக விடாத அனுபவங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். ரிசீவ் பண்றவங்க, உண்மையை ஏற்றுக்கொள்றவங்க, அப்படி அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதற்கு இந்த ரெண்டு கண்ணுமே தெரியாத, ஒன்றுக்குமே உதவாத, பேப்பரை வச்சு பார்க்க முடியாதவர் ஒரு ஊழியத்தை செய்கிறத சாட்சியாய் நான் பார்க்கிறேன், என்னை அவர் சாட்சியாய் எழுப்புவார்னு சொன்னா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எங்கிருந்து கூக்குரல் இட்டாலும், எங்கிருந்து அங்கலாய்ப்பை என் தேவனுடைய சமூகத்தில் வைத்து, இப்படித்தான் பிரதர் இருந்துச்சு, நீங்க சொன்னது போலதான் இருந்துச்சு, இப்ப விசுவாசிக்கிறேன் என் முடிவு நல்லதா மாறப்போகுதுன்னு சொன்னா, உங்க பெட்ரெட்டில் அப்படி இருந்த காரியமா இருந்தா கூட சொல்றேன், இப்ப சொல்றேன், கர்த்தரால மாற்றி உங்க கையால சாப்பிடக்கூடிய அளவில், உங்க கையால மற்றவங்களுக்கு சோறு போடக்கூடிய அளவில், உங்க கையால உங்க வேலையை செல்ஃபா செய்து கொள்ளக்கூடிய வல்லமையை, விடுதலையை என் தேவன் தரப்போகிறார். இதுதான் அற்புதம், இதுதான் அதிசயம், இதுதான் அப்பாற்பட்ட காரியம். ஏதோ நேரத்துக்கு வயசு வந்தவனே கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் ஆனவனே பிள்ளை பிறக்கிறது அற்புதம் இல்லை. இனிமே முடியாது, நடக்காது, கூடாதுன்னு சொல்ற காரியத்துல ஒரு கிரேட்டான விஷயத்தை உங்க வாழ்க்கையில வைக்க போறாரு. அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதுதான் அற்புதம். அந்த அற்புதத்தை இப்போ நன்றி சொல்லுகிற, இப்போ துதித்து கொண்டிருக்கிற, இப்போ ஆராதித்து கொண்டிருக்கிற, எங்களோட கனெக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஓ உம்முடைய ஆவியிலே உணர்த்தப்பட்டிருக்கிற இந்த சாட்சி என் குடும்பத்தில் நடக்கணும்னு சொல்லுங்க. அது உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கும், உங்க கணவனுடைய வாழ்க்கையில இருக்கும். குடிச்சு வெறிச்சு அழிஞ்சு இன்றியே என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, என் மகளுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, என் மருமகளுடைய நிலைமை அப்படியே போயிடுச்சு நினைக்கிற வாழ்க்கையில இப்ப சொல்றேங்க, முடிவு நல்ல முடிவுங்க, முடிவு நல்ல முடிவு, அற்புதங்க. கரங்களை தட்டி அப்படி செய்ய போற தேவனுக்கு நான் இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்துல ஒரு சாட்சின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ஒரு ஜெபம் இந்த நேரத்துல என் தேவனுக்கு உங்களுக்கு இடையில ஒரு உடன்படிக்கை நேரமா இது இருக்கட்டும். அப்பொழுதே அந்த கானானிய ஸ்திரீக்கு, இஸ்ரவேல் வீட்டாருக்கே அல்லாமல் வேறொருவருக்கும் நான் வரவில்லை என்று சொன்னாலும் அவள் விசுவாசத்தின் அறிக்கையிலே உதவி செய்த தேவன் உன் குடும்பத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறார், உன் கணவனை தொட்டுக் கொண்டிருக்கிறார், உன் மருமகனை தொட்டுக் கொண்டிருக்கிறார்,
கொண்டிருக்கிறார். உன் பேர பிள்ளையை தொட்டுக் கொண்டிருக்கிறார். உன் தடையான காரியத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறார். உன் சாபமான காரியத்தை அவர் முகத்தை கொண்டு முறித்து போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கரங்கள் தோமாவுக்கு நேராய் நீட்டப்பட்டு தடவி பார்த்ததென்றால் அந்த அற்புதத்தை தடவி பார். அந்த அற்புதத்தை என்ன மூலமாய் டிவியிலே பார். அந்த அற்புதத்தை ஆன்லைன் மூலமாய் எங்களோடு இணைந்து கொண்டு பார். கர்த்தர் 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 தெய்வமே, கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிற இந்த ஆலயம் நடைபெறுகிறது என்றால், இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் போஷிக்கப்படுகிறார்கள் என்றால், இங்க 7 பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தை தடையில்லாமல் கொடுக்க முடிகிறது என்றால், உங்க குடும்பத்திலும் இந்த வருஷத்தினுடைய முடிவு நல்ல முடிவா இருக்க போகுது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் சாட்சியா வச்சு நான் ஊழியம் செய்யல. என் தேவன் என்னை ஏற்படுத்தினார், தெரிந்து கொண்டார், இந்நாள் வரைக்கும் நடத்துறார். விசுவாசிக்கிற உங்க பிள்ளையுடைய திருமணத்தை நடத்த போறார். விசுவாசிக்கிற உங்க பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போறார். விசுவாசிக்கிற உங்க பிள்ளைகளுடைய டயாலிசிஸ் கேன்சர் கட்டியை கர்த்தர் மாற்ற போறார். வந்துகிட்டே இருக்கு, வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேரு ஜெபத்துல கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கண்ணீரோடு சபையில இந்த மூலையில நின்று கொண்டு இருக்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். விசுவாச கரங்களை தட்டி நான் அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிச்சிருக்கிறேன், முழு பலத்தோடு ஆராதிச்சிருக்கிறேன். என்னை அவர் பிரித்தெடுத்து இருக்கிறது உண்மை, ஏற்படுத்தி இருக்கிறது உண்மை, தெரிந்து கொண்டிருக்கிறது உண்மை. இந்த பரிசுத்தமான ஸ்தலத்துல வாக்குத்தத்தமாய் உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் இந்த கல்லு இந்த சபைக்கு ஒரு சாட்சி, நான் இந்த கல்லு இந்த சபைக்கு ஒரு சாட்சி, நான் இந்த கட்டடம் இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்திற்கு ஒரு சாட்சின்னு சொன்னா உங்களை ஒரு சாட்சியாக என் தேவன் நிறுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போகிறீர். அநேக குடும்பங்களில் அற்புதம் செய்ய போகிறீர். அநேக பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கப் போகிறீர். அநேக குடும்பங்களில் கடன் பாரங்களை மாற்றப் போகிறீர். அநேக பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து கொஞ்சமாய் அல்ல, பரிபூர்ணமாய் விடுதலை கொடுக்க போகிறேன். என்னிடத்தில் நீ தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தையால் இந்த ஊழியம் நடக்கிறது என்றால், இங்கே ஆராதனையில் என் வாயிலை போட்ட எந்த வார்த்தையும் வீணாய் போகாதபடி ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற தேவன் உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியில நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து வரத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது ஏராளமான அற்புதங்களை என் வாழ்விலே ருசிக்க வைக்கிறேன், சந்திக்க வைக்கிறேன். அதே அற்புதம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், இதை பார்க்கிற குடும்பங்களுக்கு கிடைக்கட்டும், இந்த சபையில நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி அப்பா. நீர் அப்படி இப்பொழுதே செய்து விட்டதற்காக எமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து சாட்சிகள் எழும்ப நீர் கிருபை செய். ஆண்டவரே, எவ்வளவோ நேரம் நாங்கள் ஆராதித்தாலும், எவ்வளவோ நேரம் துதித்தாலும், ஒரே ஒரு வார்த்தையில ஜீவன் உண்டு, பரிபூர்ணம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்காய் கூட இப்பொழுதும் என்னை தாழ்த்துகிறேன். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்றான். அடிமை கூட தொடர்ந்து பாக்கியவானாய் நிற்க நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த தொலைக்காட்சியிலும் சபையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிற தேவன் தொடர்ந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட என்ன வார்த்தையை நான் வைக்கலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். உண்மையா சொல்ல போனா நேற்று இரவு முழுவதும் நான் தூங்கவே கிடையாது. கண் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அப்ப நல்லா டிவி பார்த்துட்டு இருந்தனா, நல்ல பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தனா, இல்ல வசனத்தை என் காதிலே என் கையை நீட்டி ஏந்தி இதுதானா நான் பேச வேண்டிய வசனம், இதுதானா நான் பேச வேண்டிய வார்த்தை என்று ஆண்டவரோடு போராடி கொண்டிருந்தேன். போராடும் போது ஜனங்களுடைய போராட்டத்தை எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார். என்னையா ஜனங்களோட போராட்டம்? எலெக்ஷன் வருது அதுவா? அது இல்ல, அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பொதுவா ஒரு பிரச்சனையை இப்போ நாட்கள்ல ரொம்ப அதிகமா நான் கேள்விப்படுறேன். பாக பிரிவினை, பங்கு பங்கு எனக்குரிய பங்க இவன் எடுத்துக்கிட்டான், எனக்குரிய பங்க அவ வாங்கிக்கிட்டா.
அப்படின்னு சொல்லி பங்கை குறித்து, பங்குனா என்னது? பாகங்கள், சொத்து, பிரச்சனை, இப்படி சில காரியங்கள், இதை அபகரித்துக் கொண்டான், அதை அபகரித்துக் கொண்டான் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே பிரச்சனை. நிறைய ஜெப குறிப்புகள் என்கிட்ட வருது. ஆனா உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நாம், ஒரு கிறிஸ்து அவள் என்று சொல்லக்கூடிய நாம், யாரிடத்துல நாம் பங்காக இருக்க வேண்டும்? எந்த பங்கு நம்மை ஆசீர்வதிக்கும்? எந்த பங்கு நமக்கு சுதந்திரமானதாக இருக்கும் என்பது இன்னைக்கு தெரியல. நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கே தெரியல. இல்லைன்னா இன்னைக்கு கோர்ட் கேஸ்ல எல்லாம் ஏன் பாதி பேர் கிறிஸ்தவங்களும் நிக்கிறாங்க? சர்ச்சிலேயே பங்குக்கு சண்டை போடுற ஆளு நிறைய இருக்கு. கர்த்தர் சொன்னது வேற பங்கு, ஆனா இவர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது வேற பங்கு. அடிச்சுக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து மரிக்கின்ற வேளையில அவருடைய வஸ்திரத்தையே என்ன செஞ்சார்கள்? பங்கு போட்டார்கள். நிறைய காரியம் இருக்கு வேதத்துல பங்கு போட்ட காரியம். இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் அப்பா அம்மாட்ட பங்கு போட்டு சொத்து வாங்கியிருக்கீங்க? எங்கய்யா சொத்துங்கிறீங்களா? சில பேர் வாங்கினாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சொல்லிட்டோம்னா இவர் கேட்டாருன்னா உம்பிட்டு வச்சிருக்கிறான்னு சொல்லி கொடுக்கறத கட் பண்ணிட்டாருன்னா உண்மையா பொய்யா? ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் தான் நமக்கு பங்கு, அவர் தான் நமக்கு சுதந்திரம். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்சிட்டோம்னா எந்த விஷயத்தை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம், எந்த விஷயத்தை குறிச்சும் பயப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை தேவன் நேர்த்தியா செய்வார். என்னப்பா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், வசனத்துக்கு வாப்பாங்கிறீங்களா? சங்கீதம் 16 எடுத்துக்கங்க. சங்கீதம் 16 என்ன சொல்லுது? அவன் எழுதுகிறான், தாவீது. அந்த சங்கீதம் ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு சங்கீதம். ஏன்னா அதனுடைய முகவரியை வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால 5-6வது வசனத்தை மைக்ல நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். என்ன சொல்றார் அவரு? தாவீது தான் எல்லாத்துக்குமே ஒரு கிரேட்ஃபுல் மனிதர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு என்ன செஞ்சாரு? பாடுங்க, சொல்லுங்கயா. பிறந்த நாள் வந்தாப்பா மட்டும் நல்லா பாடிக்குங்க. தாவீதின் ஊர்தானிலே என் பாலகா மாட்டு தோளுவத்திலே. அப்படியாப்பா, அந்த பாட்டு மறந்து போச்சு. சரி, வசனத்தை வாசிமா. 5வது வசனம் யாராவது வாசிங்க, தம்பியோ தங்கச்சியோ யாராவது வாசிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும். கரங்களை நல்லா தட்டுங்க. கர்த்தர் என் சுதந்திரமும், பாத்திரத்தின் பங்குமானவர். அவர் சொல்றா, என்னுடைய பாத்திரத்தில் பங்கும் ஆனவர். இந்த வார்த்தையை உங்க வீட்டுல எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? இது எங்க அப்பன் கொடுத்த பாத்திரம் பிரதர். நேத்து கூட ஒரு தங்கச்சி சொன்னா என்கிட்ட, இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்ததுதான் புழங்கிட்டு இருக்கேன். அந்த அப்பனுக்கு யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தாரு. கடவுள் தான் உங்களுடைய பங்காக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம பாத்திரத்துல பங்கு யார் இருக்கிறதுன்னா அப்பா வீட்டு சொத்தும் ஆத்தா வீட்டு சொத்தும் தான் இருக்கு. அது ஆசீர்வாதமா? அது அப்படியே நிக்குதா அப்படின்னு பார்த்தா என்ன செய்யுது? கரைஞ்சு போகுது. உண்மையா பொய்யா? எத்தனை பேருங்க சொத்தை வாங்கினவங்க அப்படியே மல்டிப்ளைஸ் பண்ணி ரெட்டிப்பாக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் சொத்துக்கு சண்டை போடுவான், சொத்தை வாங்குவான், சொத்தை பிரிப்பான். சில பேர் இருக்கான், கல்யாணம் மட்டும் எங்க அப்பா பண்ணி வைக்கட்டும், சொத்தை பிரிச்சிடுறேன். ஆமாவா? பத்தியா? நல்ல வேலை, சொத்து வித்து இல்லாம போச்சு, என்கிட்ட இல்லைன்னா என்னைய பிரிச்சிருவீங்க போல தெரியுது. கொடுக்க மாட்டேன்றாங்க. கோர்ட்ல கேஸ் போடுங்க, கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கதானே உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்ற வக்கீலா நிறைய இருக்கா? எல்லா வக்கீலும் அப்படி கிடையாது, சிலர் இருக்காங்க. சரி, போகட்டும். என் பாத்திரத்தின் பங்கும் ஆனவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய பாத்திரத்துல கர்த்தர் பங்கா இருந்தா உங்க சுதந்திரத்தை யார் காப்பாத்துவா? தேவன் காப்பாத்துவார். நீங்க சம்பாரிச்ச பங்கா இருந்தா, நீங்க உங்க அம்மா அப்பாட்ட கூள கும்பிடு போட்டு கண்ணீர் நீளி கண்ணீர் வடித்து, இன்னும் சொல்ல போனா என் வீட்டுக்காரர் நல்லா இருந்தாலும் கூட அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு பொய் சொல்லி வாங்கின பங்கா இருந்தா அந்த சுதந்திரம் என்ன செய்து விடும்? பறி போய்விடும். அப்படியே இல்லைனாலும் எப்படிப்பட்ட பங்கா இருந்தாலும் சரி, அது என்னதான் செய்யுது? கரையுது. ஆனா நான் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், இப்பவும் சொல்றேன், என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதையும் நீங்க பார்க்க முடியும். நான் செத்தா கூட இங்க வந்திருக்கிற 4 பேர்த்த வசூல் பண்ணி தான் தூக்கி போடணும். ஏன்னா என் சாப்பாடு, என் பங்கு எல்லாம், என்னுடைய ரட்சிப்பின் பங்கு எல்லாம் எதில் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
சொல்ல முடியுமா உங்களால உங்களுடைய பங்கு? வாசிமா வசனத்துல. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் நம்பினான், என் பாத்திரத்தின் பங்கு, என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர் என்று நம்பினான். அவனுடைய பங்கு எப்படி இருந்தது? நேர்த்தியான இடங்களிலே கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற பங்கு தான் என்ன செய்ய முடியல? பொட்டியில வச்சாலும் பாதுகாக்க முடியல, லாக்கருக்குள்ள வச்சாலும் பாதுகாக்க முடியல, அண்டர் கிரவுண்ட் போட்டு மாடா குழி வச்சாலும் பாதுகாக்க முடியல. அதையும் சைஸா திறந்து எடுத்துட்டு போயிடறான். அல்லேலூயா. நான் சத்யாநகர் சர்ச்சில் பணியாற்றினேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் விளங்கிக்கிற முடியும். அப்போ ஒரு கேமரா வாங்கணும். கேமராக்காரு இருக்கீங்களா? அந்த கேமராவை பேக்ல வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேக்ல வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கேமரா பேக் இருக்கு, கேமரா இல்ல. அல்லேலூயா. பங்கு போயிடுச்சு. இப்படிதான் போயிடும், இப்படிதான் போயிடும். ஆனால் உங்களுடைய பாத்திரத்தில் உங்கள் தேவன் உங்களுக்கு பங்கா இருந்தா, வாசிமா, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். சிறப்பான சுதந்திரம், கொஞ்சமா இல்ல, சிறப்பான சுதந்திரம். இதுல யார சொல்லலாம்னா, the feminine Abraham எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர சொன்னார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர சொன்னார். அவன் போனார். அவருக்கு சிறப்பான சுதந்திரம் தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. ஏன்னா நீங்க அதுக்கு சாட்சி வேணும்னா ஆதியாகமங்களின் புத்தகம் 24வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்த்தால், அவர் முதிர் வயதிலே மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அவருடைய சுதந்திரம் யாராக இருந்தது? இயேசுவாக இருந்தது. அவருடைய பங்கு யாராக இருந்தது? தேவனாக இருந்தது. ஏசாமி சொல்லிட்டாரு சுவிசேஷத்துல, உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவுமே அன்றி வேறொன்றை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. யாராவது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம இருக்க முடியுமா? முடியாது. ஆனா இருந்தா நான் சொல்றேன், சாகர வரைக்கும் உங்களுக்கு தத்ரியமே வராது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய பங்காக நீங்கள் இருந்தா அவர் உங்களை செழிப்பான இடத்துல, செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு போய் என்ன செய்வாரு? வைப்பாரு. ஆனா நம்ம மனிதன் கொடுக்கிற செழிப்பை தான் பார்க்கிறோம். வீட்டுல என்ன அழகா சோபா இருக்கு ஐயா, உட்காந்து அப்படி முதுகு வலிக்கவே மாட்டேங்குது ஐயா. அந்த பங்கு எத்தனை நாளைக்குங்க? கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல ஒரு ஃபெமினியன் கேரக்டர்ஸ். யாரு சொன்ன உடனே சொல்லுவீங்க? கெட்ட குமாரே. கெட்ட குமாரே. அப்ப நல்ல குமாரன் யாரு? நல்ல குமாரன் யாரு? எல்லா பேருமே கெட்ட குமாரன் தான். உண்மையாவே அவன் மட்டும்தான் நல்ல குமாரன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவனாவது கடைசியில மனம் திரும்பி, என் தகப்பனே, நான் உமக்கும் பரத்திற்கும் விரோதமாக பாவம் செய்த. நீங்க என்னைக்காவது இப்படி சொல்லிருக்கலாம்? எப்பா நான் தெரியாம என் பொண்டாட்டி சொல்ல கேட்டு, எப்பா என் வீட்டுக்காரர் சொல்ல கேட்டு சொத்தை உங்ககிட்ட பிரிச்சு வாங்கிட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? என் புள்ள குட்டிக்கு வேணும்ல, அவர் சொல்றதும் சரிதானே. என் புள்ள குட்டிக்கு வேணும்ல, அவ சொல்றதும் சரிதானே. சரிதான் சரிதான் போட்டுக்கிட்டே சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்புரியாட்டு கூட்டமா தான் நம்ம இருக்கோம். ஆனா நம்முடைய சுதந்திரம் எது, பங்கு எதுன்னு தான் என்ன செய்யல தெரியல. ஒருத்தர் இருந்தா 12வது வசனத்தை வாசி மக்களே. நான் வசனமும் கொடுக்கணும். வசனம் சொல்லாம கதை சொல்லிட்டே போனா மோசஸ் நல்லா கதை விடுவார். இப்ப அவர் மத்தவங்களை சொல்லி சொல்லி நல்லா கதை விட கத்துக்கிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை, எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பிரித்து கொடுத்துட்டான். ஏன்னா தகப்பனுடைய வேலை, எல்லா தகப்பனும் பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு வைக்கிறதா, பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்கு தான் தகப்பன்மாரு பங்கு சேர்த்தே வைக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஆனா அதை அழிக்கிறதுக்கு இல்ல, சேர்க்கிறதுக்கும் பிள்ளைங்க வாழ்வதற்கும் தேவனுடைய பங்காய் அதை மாற்றி தேவன் தருகிற சுதந்திரத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளை என்ன செய்யுது? என்னுடைய பங்கை எனக்கு பிரிச்சு கொடு. எத்தனையோ பேர் இப்படிதான் இருக்கான். என் பங்கை எப்ப கொடுப்ப? எப்ப இந்த கிழவை மண்டையை போடுவான்னு தெரியலையே. எப்ப இந்த கிழவி வீட்டை காத்துக்கிட்டே கிடக்கா, திண்ணையை காத்துக்கிட்டே கிடக்கா, எப்ப மண்டையை போடுவான்னு தெரியலையே. பங்கை வாங்குறதுக்கு
பங்கை வாங்கி எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருந்துருவேன்? அவளுக்கு ரேடியா கட்டினா அதுக்கப்புறம் உனக்கு ரேடியா கட்டுவான் ஒரு நாள். எப்ப கட்டிடுவியா? தோத்துறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆஸ்தியை பிரிச்சு கொடு. அப்பனுடைய மனம், உண்மையா சொல்றேன், சரியான சூழ்நிலைகள், சரியான சந்தர்ப்பங்கள், சரியான பிள்ளைகளாக வளர்ந்திருந்தா எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. பிள்ளை அழிக்கத்தான் கேட்கிறான், பிள்ளை கெடுக்கத்தான் கேட்கிறான், பிள்ளை கெட்டு போறதுக்கு தான் கேட்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா எந்த சகோதரனாவது எந்த தகப்பனாவது கவலை இல்லாம கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. இப்படிதான் அந்த தகப்பனும் என்ன செஞ்சிருப்பான்? வேதனைப்பட்டு கொடுத்திருப்பான். ஆனா இவனும் போனது மாதிரி தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் என்ன செய்தாச்சு? அழித்தாச்சு. அழிச்சிட்டு திரும்பி வந்து நிக்கிறார். அங்க 2 குமாரன் இருக்கான். 2 குமாரனுமே உண்மையாகவே அந்த தகப்பனுடைய அன்பை, தகப்பனுடைய அரவணைப்பை, தகப்பனுடைய பாசத்தை, இது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தான் வருங்கிறத அவங்களால என்ன செஞ்சுக்கிற புரிய முடியல. இப்படித்தான் நம்மளும் தேவன் நமக்கு பங்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். தேவனுடைய பங்கு தான் நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றும். தேவனுடைய பங்கை போல வேற ஒரு பங்கு இந்த உலகத்துல இல்ல. அந்த பங்கு இங்க மட்டும் இல்ல, பரலோகத்திலும் என்னை போஷிக்குங்கிறத மறந்துட்டு உலக பிரகாரமான பங்குக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அடி சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்படித்தான் அங்க ஒருத்தர் இருந்தா 29வது வசனத்துல வர்றாரு. 25ல இருந்து 2வது குமாரனை பத்தி பார்க்க முடியும். வர்றாரு. என்னடா இது, ஒரே டான்ஸ், ஒரே பாட்டும் கூத்துமா இருக்கேன், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வர்றாரு. சரி, அவராவது நல்ல குமாரனா இருக்காரா அப்படின்னு பார்த்தா அவரும் ஆஸ்தியில பங்குக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவரா தான் இருக்கிறார். சரி, வசனத்தையே வாசித்துரு மக்களே. 29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் நிறைய பேசிட்டோம், நிறைய பிரசங்கம் பண்ணிட்டாங்க. வாசிமா. இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனைகளை மீறாம இருந்தோம் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி, என் சகோதரனோட என்னுடைய சிநேகிதனோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு நீ என்ன செய்யலப்பா? கொடுக்கல. பாருங்க, இவனும் பங்குக்காக தான் என்ன செய்யறான்? அலையிறான். எத்தனை பேர் இப்போ பங்குக்காக அலையிறீங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், நீங்க எந்த பங்கு வச்சிருந்தாலும், எந்த ஷேர்ல நீங்க ஷேர் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஷேர் எல்லாம் ஒரு நாள் டர்ரா மாறிடும். ஆனா ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார், ஏசாமி. அவரை பற்றி பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள நேர்த்தியான பங்கும் நேர்த்தியான சுதந்திரத்தையும் நீங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கூட சீஷர்களுக்கு கால்களை கழுவும் போது, ஐயா நானும் உம்மை கழுவ வேண்டி இருக்க, நீர் என்ன கழுவலாமா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரு? பேதுரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே என்னிடத்துல உனக்கு பங்கில்லை. அல்லேலூயா. பங்கில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் பங்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆயத்தம். பந்தி விட்டு எழுந்திருந்த பரமயன் ராஜா 12 சீடர்களும் பணிவிடை செய்ய வந்த பந்தி விட்டு எழுந்திருந்த பரமயன் ராஜா, நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே, நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே, நான் உன்னை கழுவாவிட்டால் அருமை பேதுருவே, என்னிடத்தில் பங்கு உனக்கு இல்லை என்று சொல்லுகிறேன், என்னிடத்தில் பங்கு உனக்கு இல்லை என்று சொல்லுகிறேன், பந்தி விட்டு எழுந்திருந்த பரமயன் ராஜா. பாத்தீங்களா? பந்தி அவர் அன்னைக்கு செய்து போனார், பங்கு அவர் கரெக்டா செய்து போனார். ஆனா இன்னைக்கு நாம எந்த பங்கு நம்மளை நித்தியத்துல சேர்க்கும், எந்த பங்கு நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்கும், எந்த பங்கு என்ன செழிப்பான வாழ்க்கையில ஆசீர்வதிக்கும் தெரியாம அந்த கெட்ட குமாரன் நல்ல குமாரனை போல 2 பேரும் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பங்குக்கு அடிச்சுக்கிட்டு தெரியும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் என் பங்கு,
ஆண்டவர் தான் எனக்கு சுதந்திரம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொன்னான், உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடுகிறது இல்லை. அல்லேலூயா. என்கிட்ட கூட சொன்னாங்க, 14 வருஷம் நீங்க ஊழியத்துல இருந்திருக்கிறீங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்றோம், அண்ணாச்சி கிட்ட அதை கேளுங்க இதை கேளுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் அண்ணாச்சிக்கு ஊழியம் செய்யல, என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறேன், அவர் எனக்கு சிறப்பான பங்கை கொடுப்பார்னு சொன்னேன். இன்னைக்கு சிறப்பான ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளியில வரும்போது கம்மு கூட்டுல கிழிஞ்சிருந்த சட்டை, அவங்க கொடுத்த பேக்க கூட நான் அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு வந்தேன். 2 சூட்கேஸ் துணியோட விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு சிறப்பான ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்துல இந்த தென்பலஞ்சி பட்டணத்துல உட்காரும்படி கருவை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அழகான பங்கு, சால்வேஷன் ஆஃப் இந்தியா, ரட்சிப்பின் ஊழியம். இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய பங்கு கர்த்தரா இருக்கணும், உங்களுடைய சுதந்திரம் கர்த்தரா இருக்கணும், உங்கள் உறவு கர்த்தரா இருக்கணும். இன்னொருத்தி இருக்கிறா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 38வது வசனத்துல இருந்து ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அவதான் வீட்டுக்கே முதல்ல கூப்பிடுறா. ஆனா அவதான் முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசி இருந்திருக்கணும், சம்பாஷணை பண்ணி இருக்கணும். ஆனா ஆண்டவரை தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை அறிந்தவள், ஆண்டவருக்கு ரொம்ப சிநேகிதியானவள், நெருக்கமானவள் மரியாள் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, ஆண்டவரிடத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு போனோம்னா, என்னண்ணே எப்ப வந்தீங்க, இப்பெல்லாம் விசாரிப்பே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா விசாரிச்சா நான் ஏதாவது கேட்டப்படாது பாருங்க. போன் பண்ணாலே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா காணிக்க கொடுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சரி, என்னுடைய பங்கு கர்த்தரிடத்தில் இருந்தா அது எல்லா வாரமும் எல்லா மாசமும் நடத்தும், உங்களை எழுப்பி கொடுக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் பயப்படுறாங்க போன் எடுக்கிறதுக்கு, நிறைய பேர் பயப்படுறாங்க. அல்லேலூயா. விசாரிக்கிறதுக்கு போன் பண்ணா கூட பயப்படுறாங்க. அல்லேலூயா. தேவைகள் இருக்கு, ஆனா நான் யாரையும் பாரப்படுத்த மாட்டேன். ஏன்னா என்னுடைய பங்கு என்ன, கர்த்தர். என்னுடைய பங்கு, என்னுடைய சுதந்திரம் யாரு, கர்த்தர். அவர் என்னை சுதந்திரவாளியாக மாற்றக்கூடும் அல்ல, மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது அங்க ஒரு சம்பாஷணை நடக்குது. ஆனா 40வது 41வது வசனம் தான் நமக்கு ரொம்ப மெயின். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். தெரியாத சம்பவத்தெல்லாம் வேதத்துல சொல்லி உங்களை அப்படியே அமைதியா என்னமோ சொல்லுவாங்க, ஏன் பிடிச்சு வச்ச புலி மாதிரி இருக்க, அப்படித்தானே சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஏன் பிடிச்சு வச்ச புலி மாதிரி இருக்க. தெரிஞ்ச சம்பவங்களை சொன்னா அண்ணன் சொல்லுவாரு, மாத்தாள் மாத்தாள், மரியாள் மரியாள். ஐயா அல்லேலூயா. நம்ம சபை ஆராதனை எப்படி இருக்கணும்னா, டிவியில பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாங்க எப்படி இருக்குன்னா, உற்சாகமா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா அந்த உற்சாகத்தை காட்டுற விதமா ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இதுதான் கொஞ்சம் எனக்கு காது கேக்குது. 40வது வசனத்தை வாசி மக்களே. லூக்கா 10:40. மார்த்தாளே பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி, நான் தனியே வேலை செய்யறத பத்தி உமக்கு கவலை இல்லையா, என் சகோதரி என்னை விட்டெறிந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே 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 மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை, இந்த இடத்துல உங்க பேரை போட்டுங்க, செல்வராஜே செல்வராஜே, ஜெனிஃபரே ஜெனிஃபரே, சுரேந்தரே சுரேந்தரே, மோசஸே மோசஸே, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரு. அல்லேலூயா. அல்ல கரங்களை தட்டுங்க ஐயா. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. ஆமென். கரங்களை நல்லா தட்டுங்க. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவரை தேடிட்டு போகும்போது, இது வரைக்கும் நான் தேடி தேடி ஓடினதெல்லாம் போதும், இப்போ என்னுடைய பங்கு என் ஆண்டவர் என்பதை தெரிந்து கொண்டேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, அவர் கொஞ்சமா இல்ல, நேர்த்தியான சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனையிலேயே பெரும் பிரச்சனை எப்படின்னா, அரசியல்ல இருக்கிற சொத்தை பங்கு போடுறதுக்கு பிரச்சனை. பங்கு போடுறதுக்கு, ஊழியத்தில் இருக்கிற சொத்து, மிஷினரிகள் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உருவாக்கின சொத்தை பிரிக்கிறதுக்கு, பங்கு போடுறதுக்கு பிரச்சனை. ஆனா ஒரு பங்கு தாங்க உங்களை ஆசீர்வாதத்துல கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தரிடத்துல கிட்டி சேருகிறதும், கர்த்தரை முழுமையாய் நம்புகிறதும், கர்த்தரை பங்கு என்று சொல்லுகிறதும் தான் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 73ல
ஒரு மிகப்பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே நல்ல வசனங்கள்லாம் உண்டு. நான் முன்பு ஒரு முறை கூட உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். அதுல 23 இருந்து 26 வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இருந்தாலும் 23 கொஞ்சம் வாசி மக்களே. 73 23 நல்லா இருக்கும் பாருங்க. அவர் சொல்றார், அவர் சில அறிக்கைகளை அவர் தேவனிடத்திலிருந்து பங்கை பெறுவதற்கு, பங்கை பெற்றதற்கு சில காரியங்களை சொல்லிட்டு என்ன சொல்றார் வாசிங்க. 23 வசனம், 73 சங்கீதம் 23வது வசனத்தை. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எனது வலது கையை பிடித்து தாங்குகிறீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனது வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. நீங்க சொல்லுங்களேன், எப்படி? உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கீங்களா சிஸ்டர்? பரலோகத்துல உண்மை இல்லாம எனக்கு யாரும் இல்ல, போயா இங்க நடக்கிறதே நம்மளால என்னன்னு பார்க்க முடியல, பெரியா பரலோகத்துக்கு எங்க இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், இவர் தான் காட்ஃபாதரோ அப்படிம்பாங்க நம்ம ஆட்கள். வேடிக்கையா பேசுற கிறிஸ்தவ நண்பர்கள் சொல்லுவாங்க, பரலோகத்துல ஒரு காரியம் இருக்கு பிரதர், அங்க அழகா பளிங்கு கற்கள் கட்டப்பட்ட ஒரு வீடு, யாரும் அதை போய் கூட்டி துடைக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், பரிசுத்தம். ஆமா போயா, நீ பெரிய பரலோகத்து சாவி வச்சுட்டு இருக்கிறாளாக்கும் அப்படிம்பா. போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்பான். ஆனா தாவீது சொல்றான், உம்முடைய பரலோகம் அல்லாமல் எனக்கு வேற என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அடுத்து என்ன சொல்றாரு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு, பூலோகத்திலும் எனக்கு வேற விருப்பம் இல்ல. கரங்களை தட்டி சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய? சொன்னீங்கன்னா அவர் தருகிற பங்கு, மரியாதை பார்த்து சொன்னது போல, அவள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொன்னா, உங்க பேரை வச்சும் ஆண்டவர் உங்களை சொல்லி ஆசீர்வதிக்கும்படி அவள் இந்த புத்தகத்தில் நினைக்கப்பட்டதை போல வருங்கால கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உங்கள் பேரும் நினைக்கும்படி தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா தொடர்ந்து. என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. என் மாம்சமும் இருதயமும் கூட ஒருவேளை என்ன செய்யும்? மாண்டு போகும். உண்மையாவே அது மாண்டு போகும். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஏன்னா பிரசங்கின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் என்று கண்டிப்பாக உண்டு. எப்படிப்பட்ட சாமர்த்தியவாதியா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? மரணத்துக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. வாசிமா. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும், என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். உங்களால சொல்ல முடிஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நேர்த்தியான சுதந்திரம், அழியாமையின் அலங்கரிப்பு, குறைவில்லாத ஒரு வாழ்வு, நிறைவை கொடுக்கிற தேவனால கொடுக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனிமே நீங்க சொல்லணும், பரலோகத்திலும் உம்முடைய விருப்பம் தான் எனக்கு, பூலோகத்திலும் உம்முடைய விருப்பம் தான், உம்முடைய சித்தத்தை தான் நான் நிறைவேற்ற இருக்கிறேன். அல்லேலூயா. இதே சங்கீதத்துல 119ஆம் சங்கீதத்துல 57வது வசனத்துல என்ன சொல்றாரு வாசிங்க. 55ல இருந்து கூட நல்லா இருக்கும், ஆனா நேரம் போயிட்டே இருக்கு. வீட்டுல போய் வாசிச்சு பாத்துக்குங்க. 55 வசனம், 56, 57, 56, 57 கூட கொஞ்சம் வாசி மக்களே, நல்லா இருக்கும் பாருங்க. நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடி, நான் உமது கட்டளைகளை, அவருடைய பங்கு கிடைக்கணும்னா என்ன முதல்ல செய்யணும்னா, அவருடைய கட்டளைகளை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அப்பா வீட்டுல சொத்து வாங்கணும்னா அப்பன் சொல்றதெல்லாம் என்ன செய்யணும்? கேட்கணும். கொஞ்சம் முகம் கருப்பா இருந்தாலும் அந்த பொண்ணை கட்டித்தான் ஆக வேண்டி இருக்கு. அப்பதான் கொடுக்குறாங்க. பத்தில ரொம்ப மரியாதையா சொல்றாரு அப்பனை பத்தி. ரொம்ப மரியாதையா சொல்றீங்க அப்பனை பத்தி. அட ஏயா நீ வேற. வாசிங்க. இது எனக்கு கிடைத்தது, இது எனக்கு கிடைத்தது, கர்த்தாவே நீர் என் பங்கு. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். ஆமென். உங்களால சொல்ல முடியுதா? நான் இதைத்தாங்க சொன்னேன், கர்த்தாவே நீர் எனக்கு பங்கு, நீர் எனக்கு இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு வசனத்தை கொடுப்பீங்க, என்ன நடத்துங்கன்னு கேட்டேன். நான் இப்போ சொல்றேன், நேர்த்தியான சுதந்திரங்களை, செழிப்பான சுதந்திரங்களை நல்லா அனுபவிக்கிறதை உங்களுக்கு கொடுக்கிறதும் இந்த திருச்சபை மக்கள் பாக்குறீங்க. ஆமென்ங்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னும் சங்கீதத்துல 142ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல என்ன சொல்றார் வாசிங்க. 142:5 என்ன சொல்றார்? அவருடைய பங்கை குறிச்சு என்ன சொல்றார் வாசிமா. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும், நீரே என் அடைக்கலமும், ஜீவனுள்ளோர் தேசத்துல எனக்கு பங்குமாக இருக்கிறீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதான் இந்த தம்பி சுரேந்தர் பாஸ்டர் 142 சங்கீதத்தை இன்னைக்கு வாசிக்கும் போது கூட சொன்னார், இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்ல முடியுமா, இந்த ஜீவனுள்ள தேசத்துல நான் என் பலத்துல சம்பாரிச்சதெல்லாம் எனக்கு பங்கா இருக்காது, நீர் எனக்கு பங்கு. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? யாக்கோபு பங்கு பிரிச்சான், ஆனா தேவனை முன்வைத்து பங்கு பிரிச்சான், அவனுக்கு நேர்த்தியான சுதந்திரம் கிடைத்தது. அல்லேலூயா. சொன்னா உனக்கு இதெல்லாம் கொடுக்க போறேன், உனக்கு இதெல்லாம் செய்ய போறேன். அவன் வந்து கேட்டான். ஃபர்ஸ்ட் நீங்க ஆதியாகமம் 29-30 அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க அதை வாசிக்கும் போது, இவ்வளவு காலம் நான் உம்முடைய பணியை செஞ்சுட்டேயா, இவ்வளவு காலம் நான் செஞ்சுட்டேன், நீ என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நான் என்ன செய்யணும், சம்பாரிச்சு வைக்கணும், எனக்கு பங்கை கொடு. அவர் பங்கை சொல்றாரு. ஆனா அந்த பங்கை கர்த்தரிடத்துல வைத்து ஜெபித்து ஞானத்தோடு செய்கிறான். கடைசியில எல்லாரை விட யாக்கோபின் மந்தைகள், யாக்கோபினுடைய ஜனக்கூட்டம் பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் முன்வைத்து தாவீது சொன்னான், எனக்கு நேர்த்தியான பங்கும் சுதந்திரமும் உம்முடைய சமூகத்தில் எனக்கு என்ன செய்து கிடைக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியல, நிறைய பேருக்கு தெரியல, எப்படி அடிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம், கர்த்தாவே எனக்கு நீரே பங்கு, நீரே அடைக்கலம், நீரே என் சுதந்திரம். ராஜாக்கள் புஸ்தகத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒருத்தன் வந்து நின்னா, கேயாசி என்ன செஞ்சான், பங்கு வாங்கிட்டு வந்தான். பங்கு பொய் சொல்லி பங்கு வாங்கிட்டு வந்தான். என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாரையுமே ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், எல்லாரையுமே அவர் ஒரே மனமாய் நேசிக்கிற தேவன். ஆனா உங்களுடைய பங்கும் உங்களுடைய சுதந்திரமும் உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேல இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு எப்படா என்னைக்காவது ஒரு நாள் எங்க வீட்டுக்காரி வீட்டுல இருந்து வரும் நம்பிக்கிட்டு இருக்கையா, என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வரும் நம்பிக்கிட்டு இருக்கையா, அதுக்கு ஷோ பண்ணிக்கங்க, நல்லதுதான், வேணான்னு சொல்லல. அந்த பங்கையும் கூட கர்த்தருடைய பங்காக இருக்கணும், கர்த்தருடைய பங்காக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா பேரும் சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் தான் எனக்கு பங்கு. அன்னைக்கு நீர் இந்த உலகத்துல வந்த போதும் வாழ்ந்த போதும் கூட பேதுருவை பார்த்து கழுவி அவருடைய பங்கு, நீர் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிச்சிங்க, எனக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறீங்க என்பதை தெரியாம இந்த உலக வாழ்க்கையில நான் பலவிதமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா என் இருதயம் கீழ்ப்படிந்து என் தேவனை நோக்கி பங்குன்னு சொன்ன தாவீது ஆசீர்வதிச்சிங்க. இப்பவும் நான் என்னுடைய இருதயத்துல உம்முடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நீர் எனக்கு பங்கும், நீர் எனக்கு அடைக்கலம், நீர் எனக்கு கோட்டை என்று சொல்றேன். என்ன ஆசீர்வதிங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. எத்தனையோ காரியம் இருக்கு வேதத்துல, எத்தனையோ காரியம் இருக்கு, பைபிள்ல இல்லாத காரியங்கள் நிறைய இருக்கு. பங்குக்காக அடிச்சவங்க உண்டு, தேவனுடைய பங்கை பத்தி ஆசீர்வாதமா எண்ணினவர்கள் உண்டு. ஆனா அது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்களோ அப்படியே அது அவர்களுக்கு என்ன செய்கிறது, வாய்க்க செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உண்மையாகவே ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு வாஞ்சியோடு ஆண்டவர் தான் என் பங்கு, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை போல அநேக விசுவாச பிள்ளைகள் சாட்சியாய் எனக்கு ஆண்டவர் நேர்த்தியான பங்கை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னதை போல இந்த சபையில் அமர்ந்திருக்கிறவர்களும் தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களும் ஆண்டவருடைய பங்கை குறித்து சாட்சி சொல்ல போறீங்க. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க போகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கள்ளுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. எல்லாம் சொல்லுமா, ஆண்டவரே கள்ளுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிறவைகளுக்கும் ஜீவனை கொடுக்கிற தேவன், உம்மையன்றி இந்த உலகத்தில் அணுவேதும் அசையாது என்று நான் தெரிந்திருக்கிறபடினால் தாவீது அறிக்கை பண்ணினதை போல நேர்த்தியான சுதந்திரம் உங்களிடத்தில் இருக்கிறது, நேர்த்தியான பங்கு உம்மிடத்தில் இருக்கிறது. ஆகையினால நீர் இந்த உலகத்துல குறிச்சு, தேவைகளை குறிச்சு, பாடுகளை குறிச்சு, போராட்டங்களை குறிச்சு, இப்ப இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அதுக்காக ஓடுறேன், இதுக்காக ஓடுறேன்னு சொல்லி உம்முடைய அன்பை விட்டு இழந்து போகாதபடிக்கு நீர் எனக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவர், நீர் என்னை கழுவுகிறவர் என்று சொல்லி இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய தூய இரத்தத்தினால என்னை கழுவுங்க, உம்முடைய திவ்ய கிருபையினால என்னை நேசிங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ தான் என் பங்குன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் இன்றைக்கு
உங்களை சிறப்பான பங்கு கொடுத்து சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நீங்க விசுவாசித்தால் கரங்களை தட்டி, அவரிடத்துல நான் காத்திருக்கிறேன், அவரிடத்துல இருதயத்தை கீழ்ப்படுத்தின, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த தாவீதை ஆசீர்வதித்து நேர்த்தியான இடத்திலே வைத்தார் என்றால், நேர்த்தியான சுதந்திரத்தை கொடுத்தார் என்றால் எனக்கு கொடுப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தொழிலில, உங்க வியாபாரத்துல, உங்க பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்துல, சரியான நேரத்துல சரியான காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி, எனக்கு கிடைக்க போகுது, எனக்கு வர வேண்டிய பங்கு வரப்போகுது, எனக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் எனக்கு கிடைக்க போகுது. இனி எனக்கு இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம், அடிமைத்தனத்தின் நுகங்கள் எல்லாம் அவருடைய போரடிக்கிற கருவினாலே நொறுக்கப்படுகிறது என்று சொன்னார். கர்த்தர் இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் தடைன்னு சொல்றீங்களோ, எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போய் பங்கு கிடைக்காம காத்திருக்கிறீங்களோ, எத்தனை பணங்களை விரயமா அழித்து கொண்டு செலவழித்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு சொல்றார் கர்த்தர் நேர்த்தியான பங்கை கொடுக்க போறார். கரங்களை தட்டி, நேர்த்தியான சுதந்திரத்தை கொடுக்க போறார். யாரும் எதிர்பார்ப்பு இல்லாதவங்க கிடையாது, யாரும் தேவையில்லாதவங்க கிடையாது. வாயை திறந்து விரிவா கேட்டீங்கன்னா நன்மையால் நிரப்புகிற தேவன் இன்னைக்கு உங்களை நன்மையான ஈவுகளை, பூரணமான வரங்களை கொடுத்து, தாவீது மட்டுமல்ல, சாமுவேல் மட்டுமல்ல, ஆபிரகாம் மட்டுமல்ல, அழைக்கப்பட்ட பவுல் மட்டுமல்ல, அழைக்கப்பட்ட மோசஸ் மாரியப்பன் அல்ல, எல்லா பேரையும் அவர் பட்சபாதம் இல்லாமல் சின்னோர் பெரியோர் 1000 என்று உருவாக்கி இருக்கிறபடினாலே, எளிமையானவனை சிறுமையானவனை குப்பையிலிருந்து பிரித்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறபடினால் இன்றைக்கு அந்த பங்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. கரங்களை தட்டி, என்னோட பங்கு என் வீட்டில இருந்து வரப்போகுது, என்னோட பங்கு என்னோட வேலையிலிருந்து வரப்போகுது, என்னோட பங்கு என் பிள்ளைகளிடத்திலிருந்து வரப்போகுது, என்னோட பங்கு என்னோட ஆபீஸ்ல இருந்து கிடைக்க போகுது, என்னோட ஷேர் என்னோட ஊழியத்திலிருந்து கிடைக்க போகுது. பரலோகத்திலே பங்கு வைத்திருக்கிறேன், பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறேன். ஆகையினால் அடைபட்ட கதவுகள் எல்லாம் திறக்கன்னு சொன்னீங்கன்னா, அறியாத தெரியாத காரியங்கள் எல்லாம் இருந்து இன்னைக்கு ஒத்தாசை செய்கிற தேவன் உங்களுக்குரிய பங்கை இப்பொழுதே அனுப்பி கொண்டிருக்கிறார். ரிஷி பண்ண விரும்புறவங்க கரங்களை தட்டி, நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இப்போ விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையில விசுவாசிக்கிறேன். என் தேவை என்ன, என் பாடு என்ன, என் போராட்டம் என்ன என்பது தெரியும். ஆபிரகாம் என்ன போராட்டம் பட்டாலும் அவருடைய பங்கு அவருக்கு சரியா கொடுத்தாங்க. யாக்கோபு என்ன போராட்டத்தை அனுபவித்தாலும் அவருடைய பங்கை அவருக்கு சரியா கொடுத்தாங்க. அந்த தேவன் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் இப்பொழுதும் இந்த ஆலயத்திற்கு பங்கை கொடுத்து தொலைக்காட்சி கட்டாகாம, ஊழியம் கட்டாகாம நடக்க வைக்கிறாருன்னா அவர் என் பலகீனத்திலும் என் பலனை கொடுப்பார், என் பங்கா இருப்பார், என் கோட்டையா இருப்பார், என் அரணா இருப்பார்னு சொல்லுங்க. உங்க எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றுவார். இழந்து போனதை நினைச்சு கலங்காதீங்க. நான் சொல்றேன் இப்படி, கர்த்தர் சொல்றார் இப்படி, நீ இழந்ததற்கு ரெட்டிப்பான நன்மையை இன்னைக்கு கர்த்தரை பங்கா கொள்ளும் போது, கர்த்தரை சுதந்திரமாய் கொள்ளும் போது, ஒரு கெட்ட குமாரனுக்காக ஒரு தகப்பன், ஐயோ என் மகன் வந்து விட்டான், அவன் வஸ்திரத்தை மாற்றுங்கள், அவன் பாதரட்சியை மாற்றுங்கள், அவன் மோதிரத்தை, என்னுடைய மோதிரத்தை கொடுங்கள் என்று சொன்ன தேவன் ஒரு உலக பிரகாரமான தகப்பன் பரிதவிப்பார் என்றால், உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன், உங்களுக்காய் எனக்காய் பலியான தேவன், உங்களுக்காய் எனக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவன் நல்ல பங்கு கொடுக்க போகிறார், நல்ல பங்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. மரியாதை போல நான் நல்ல பங்கு சுதந்தரிப்பேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி, நான் அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன், நான் அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவள், இப்போ நான் அவர் பாதத்தில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஆகையினால எனக்கு கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல பங்கை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. எல்லாம் கேட்மா, என்னை விட்டு எடுபடாதே நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாதே நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாதே, பிடிக்க போறேன், நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தான். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் அவர் பங்கா இருக்க போகிறாரு, உங்க வாழ்க்கையில் அவர் புகலிடமா இருக்க போறாரு, உங்க வாழ்க்கையில தஞ்சமா இருக்க போறாரு, உங்க வாழ்க்கையில அடைக்கலமா இருக்க போறாரு.
ஆனா ஒரே ஒரு அறிக்கை, பரலோகத்திலும் பூலோகத்திலும் என் தேவன் தான் எனக்கு பங்கு. கரங்களை தட்டி சொல்லுங்க, பரலோகத்திலும் பூலோகத்திலும் என் தேவன் தான் எனக்கு பங்கு. அல்லேலூயா. ரிபஷதரபரபரபரனா. என்னை விட்டு கேடுபடாது நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு கேடுபடாது நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால, நீர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால, மரியாதை பார்த்து சொன்னது போல, எல்லாம் சொல்லுங்க, மரியாதை பார்த்து சொன்னது போல, என் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க டாடி, குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க டாடி, என் பிள்ளைய பார்த்து சொல்லுங்க டாடி, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க டாடி, என் வேலையை பார்த்து சொல்லுங்க டாடி, வேலையை பார்த்து சொல்லுங்க டாடி, என் ஊழியத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா, ஊழியத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா. நீரே நேர்த்தியான சுதந்திரத்தை கொடுப்பீர். நீரே நேர்த்தியான சுதந்திரத்தை கொடுப்பீர். எல்லாரும் சொல்லுங்க இந்த ஒரு வரி மட்டும், நீரே நேர்த்தியான சுதந்திரத்தை கொடுப்பீர். நீரே நேர்த்தியான சுதந்திரத்தை கொடுப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எதெல்லாம் பங்கு என்று தெரியாமல், எதையெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நேர்த்தியான பங்கு உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து இந்த உலக காரியங்களை குறித்தே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப நீர் வைக்க சொன்னீர். நான் வைத்திருக்கிறேன். என்னோடு சேர்ந்து அர்ப்பணித்து இவரை நடத்துகிற ஆண்டவர் எத்தனையோ பேர் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர் பங்கு என்று சொல்லும் போது நடத்தின ஆண்டவர் என்னையும் நடத்துவார் என்று சொல்லி உம்மை மாத்திரம் பங்கென்று ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து உம்மிடத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் வாலாக்காமல், தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, ஆண்டவரே பட்டு போன, கெட்டு போன, விட்டு போன எல்லா காரியத்தையும் சரிபடுத்தி நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச, கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க நீர் கிருபை செய்யும். இதுவரையிலும் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்தீர். தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு பதில் தர வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னால் அல்ல, எங்களால் அல்ல, இது உம்மாலானது. இதுவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246 482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.